பாருங்க நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க. நல்ல வேலையா ஆதியோட அம்மா என்ன வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் ஆதிக்கிட்டயோ மதிக்கிட்டயோ சொல்லாமலே வந்துட்டேன். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியுமா? நீதான் எங்க பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி வச்ச. நீயே எப்படிமா அவ வாழ்க்கைக்கு தடையா இருப்ப? அவங்க மாப்பிள்ளை மேல உள்ள அக்கறையில அப்படி பேசுறாங்க. நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. யாரா இருந்தாலும் அப்படித்தானே யோசிப்பாங்க. நான் இதெல்லாம் யோசிச்சுதான் அங்க வரமாட்டேன்னு சொன்னேன். மதிதான் என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டா. அதை விடுங்கப்பா. சௌந்தர்யாக்கா சொல்ற மாதிரி மதியோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னா ஆதிக்கும் மதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிதான் ஆகணும். நாங்களும் அப்படித்தாமா நினைக்கிறோம். ஆனா மதி எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாளே? ஆதியோட அம்மாவும் பிரச்சனை பண்றாங்க. அதனாலதான் எல்லாம் தள்ளி போயிடுச்சு. மதியோட கல்யாணத்தை நீதாம்மா நடத்தி வச்ச. அதே மாதிரி அவங்களோட பதிவு திருமணத்தையும் நீதாம்மா நடத்தி வைக்கணும். கண்டிப்பா நடத்தி வைக்கிறேம்மா. நாளைக்கு நம்ம ஆதி வீட்டுக்கு போய் பேசலாம். சரிம்மா. ஏன் மகிழ்னி நம்பருக்கு கால் போக மாட்டேங்குது? இவ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம போயிட்டா. ஹாஸ்டலுக்கு போனாலா எங்க போனான்னு தெரியாம மனசு கடந்து அடிச்சுக்குது. மதி, மகிழ்னிக்கு கால் பண்ற. போன் அட்டெண்ட் பண்ணாலா இல்லையா? கால் போக மாட்டேங்குது ஆதி. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரிங்கே போகல. என் நம்பரை பிளாக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்காக எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன். ஆனா அவ எப்படி நடந்துக்கிறா பாத்தியா? அவ இன்னும் என் மேல வெறுப்புலதான் மதி இருக்கா. அவ ரொம்ப நாளா என்ன மதிக்கிறதே இல்லை. இப்போ உன்னையும் மதிக்கல. அதனால்தான் உன் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டா. அப்படி சொல்லாத ஆதி. அவ பிடிவாதமா வரவே முடியாதுன்னு தான் சொன்னான். நான் தான் அவளை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல உங்க அம்மா எப்படி அவளை அவமானப்படுத்தி பேசினாங்கன்னு பார்த்தல. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அதே அவ இங்க இருப்பா? அதான் அவ கோச்சிட்டு போயிட்டா. என்ன நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். அவ பாட்டுக்கு சொல்லாம போயிட்டா. அதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. மகள் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆதி. அவ பழைய பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம இருந்தாலும் அவ மனசுல இன்னும் உன் மேல காதல் இருக்காது. நான் நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் அவகிட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டேன். நம்ம மத்தவங்களுக்கு முன்னாலதான் புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறோம். 4 செவத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோங்கிறதையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன். என்னோட இடத்துல இனி மகிழ்னி தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆதி. ஓஹோ, அப்படின்னா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க கல்யாணம் செல்லாதுன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்களே, அது சரியா தாண்டி இருக்கு. ஆதியையும் மகிழ்னியும் சேர்த்து வைக்கதான் இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கியா? அப்படின்னா நீ ரொம்ப நாள் இங்க இருக்க போறதில்ல. அந்த வெற்றிடத்தை மகிழ்னி நிரப்புவான்னு நீ நினைக்கிற. ஆனா அது நடக்காதடி. அத நான் தான் நிரப்ப போறேன். மகிழ்னியை விட 1000 டைம்ஸ் நான் பெட்டர்ன்னு ஆதிக்கு புரிய வைக்கிறேன். மதி, எனக்கு என்னமோ நீ நினைக்கிறது நடக்காதுன்னு தோணுது. எங்களை விட ஒருத்தர் புரிஞ்சுக்கிற லவ்வர்ஸ் யாருமே இல்லைன்னு நான் கர்வமா நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ மகிழ்னி என்ன நினைக்கிறான்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. எங்களுக்குள்ள நிறைய கேப் வந்துருச்சு. நானும் படிப்படியா மகிழ்னியை மறக்கணும்னு நினைக்கிற மதி. ஸ்வேதாக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது செல்போன்ல சரியா சிக்னல் கிடைக்கல, அதான் இங்க வந்து ட்ரை பண்றேன். பார்த்தா போன் ட்ரை பண்ற மாதிரி தெரியலையே. அண்ணனும் அண்ணியும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. அண்ணா என்ன பண்றதாதி? உள்ள வரவா?
நீங்க 2 பேரும் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? ஏன் நந்திதா எது கேக்குற? இல்ல அந்த ஸ்வேதா இருக்காங்களே, அவங்க உங்க ரூமுக்கு வெளியில நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுனீங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது கேட்டுட்டு போய் அம்மா கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. அவ எதை கேட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நந்திதா. அவ கிடக்குறா, அவளை விடு. அம்மா காம்ப்ரமைஸ் ஆகி மதிய மருமகளை ஏத்துக்கிற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அண்ணா என்னண்ணா நீ இங்க பாரு, அண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு அண்ணியை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணணும்னு. சொல்லு. தயவு செஞ்சு நீ அம்மா பேச்ச கேட்டு அண்ணிய மாத்தாம மட்டும் இருந்தேன் போதும். இங்க பாருங்க நீ, அம்மா உங்களை ஏத்துப்பாங்கன்னு அண்ணன் எவ்வளவு நம்பிக்கையா இருக்காருன்னு பாத்தீங்களா? பாவம், அவர் எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அண்ணி நீங்க தான் நீ ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்தணும். மீனாட்சி மேடம் என்னை ஏத்துக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதுதான். அவங்க மனசு மாறதுக்குள்ள எப்படியாவது மகிழ்ச்சியை கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். என்ன மகிழினி, மதி உனக்கு போன் பண்ணிட்டே இருந்தாளா? போன் போகவே இல்லைன்னு எனக்கு போன் பண்ணா. நீ சொல்லாம கிளம்பி வந்துட்டேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. நானும் உனக்கு கால் பண்ணி பார்த்தேன், எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. ஆமா, அப்படி எங்க தான் போன? அங்க தங்க முடியலனா நேரா ஹாஸ்டலுக்கு வர வேண்டியதானே. ஊருக்கு எங்க போன? நான் மதி வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. அவ போன் பண்ணா நான் என்னக்கா பேச முடியும்? அவ திரும்ப ஆதி வீட்டுக்கு என்ன கூப்பிடுவா. அங்கெல்லாம் என்னால இருக்க முடியாதுக்கா. அதுக்காக தான் அவ கூப்பிடும் போதே நான் வர மாட்டேன்னு சொன்னேன். மீனாட்சி மேடம் அவங்க என்ன வீட்டுல அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன கேவலமா பேசிட்டாங்க. எல்லாத்தையும் வெளியில நின்னு கேட்டுட்டு அதுக்கு மேல அங்க இருக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அதான் பயந்துட்டு போய் போன் பண்ணிருப்பா. அங்க அவளுக்கே மரியாதை இல்லாதப்போ நான் எப்படிக்கு அங்க போய் தங்க முடியும்? மதிக்கு ஆதி சார் வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. அவ அங்க இருக்கிறதே உன்னையும் ஆதி சாரியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான். அதுக்காக தான் அவ அவ்வளவு போராடுறா. நீ தான் அவ சொல்றதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறியே. அக்கா, அவதான் புரியாம பேசுறானா? நீங்களும் ஏன் அவள மாதிரி பேசுறீங்க?